நான் யூகே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்பா இதை யாராவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அத நான் சொன்ன நீ போக மாட்டேடா செல்லம். கேட்கறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக் ஒவ்வொன்றும் செம ஷாக்கு. ஃபர்ஸ்ட் ரோடு கிராஸ் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணி வீடு பாக்குற வரைக்கும் எல்லாமே ஷாக்கு தான். இங்கெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணணும்னா சிக்னல்ல பட்டனை பிரஸ் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் கிராஸ் பண்ண முடியும். இதை பார்க்கும்போது கியூட்டா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அடுத்து கண்டக்டர் இல்லாத பஸ். ஹைலைட்டே என்னன்னா இறங்கணும்னா ஸ்டாப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர்பா, நம்ம ஒரு பெர்ஃபெக்டான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம நிம்மதியா இருந்தாதான் கடவுளுக்கே பொறுக்காதே. வேலை தேடி வந்திருக்கே, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா? I can talk English, I can walk English, I can laugh English. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம பேசுறது இங்கிலீஷ், இவனுங்க பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு. Really appreciate your courage and manliness. Yeah. I think you're a superman. ஆனா இதை விட பிக்கஸ்ட் ஷாக்கு, நான் ஊருக்கு வரும்போது ஒரு 10 நாள் ஏர்பிஎன்பி புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பரா வீடு ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தேன். நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா இங்க நான் எதுக்கு சும்மா இருக்கேன் அப்படின்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது யூகேல வீடு ரெண்ட் எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. நாங்க எப்படி வீடு தேடணும், எத்தனை வீடு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எத்தனாவது வீடு எங்களுக்கு கிடைச்சதுங்கிறத எல்லாத்தையும் சொல்றதுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டே டியூனா இருங்க. உங்களை சீக்கிரமா பார்ட் 3 வீடியோல வந்து சந்திக்கிறேன்.